السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. وإذ قلنا ادخلوا هذه القرية فكلوا منها حيث شئتم رغدا وادخلوا باب سجدا وقولوا حطة نغفر لكم خطاياكم وسنزيد المحسنين. صدق الله العلي العليم. புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தில் எண்ணிலடங்காத உயிர் ஜீவராசிகளை படைத்து அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் அதற்கு ஏற்றாற்போல் கிருபை செய்யக்கூடிய வல்லநாயனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்வினை அன்னாரின் அடிச்சுவற்றினை அடிபெறலாமல் அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்து வந்த அன்னாரின் குடும்பத்தார்கள், அன்னாரின் தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த வகுப்பில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இன்னும் இந்த காணொலியில் இணைய இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் தொடர்படியாக வார வாரம் செவ்வாய்க்கிழமை நாம் குர்ஆனுடைய வசனங்களை கருத்து பரிமாற்றம் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த வாரம் சூரா அல் பக்ராவில் 58வது ஆயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி 57வது ஆயத்தில் அல்லாஹ் பனி இஸ்ரவேலருக்கு செய்த நியாமத்துக்களை பட்டியல் போட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். இதுவரை நம்ம அவங்களுக்கு எவ்வளோ நியாமத்துக்கள் செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிற விஷயமாக எவ்வளோ விஷயங்களை அவங்க கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகும்போது 57ல் சொன்னால் அவங்களுக்கு மேகங்களை நிழலாக நாம் கொடுத்தோம். அவங்களுக்கு அந்த குளிர்ச்சி தரக்கூடிய மேகங்களை நாம் நிழலாக கொடுத்தோம். அதே மாதிரி மண்ணு செல்வாவை நாம் அவர்களுக்கு இறக்கி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான அளவு சாப்பிட்டுக்கிறட்டும் அப்படிங்கிற சம்மந்தமாக அந்த ஆயத்து சம்மந்தமாக போன வாரம் நம்ம பார்த்துருந்தோம், தெளிவான விஷயங்களை பார்த்துருந்தோம். இப்போ இந்த வாரமும் அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான்னு சொன்னாக்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தார்களும், ஃபிரௌனை ஏற்றுக்கிட்ட நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்ந்து துரத்திட்டு வந்தாங்கல்ல, செங்கடல் மூலியமாக அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஊருக்குள்ளே என்ன செஞ்சாங்க, அந்த ஜெருசலத்துக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்ற உத்தரவு வந்துருச்சு. ஜெருசலத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது எப்படி போகணும் அப்படின்னாக்க, புனிதமான பூமி அது. பொதுவாகவே புனிதமாக்கப்பட்ட இடங்கள் இன்றைக்கி நமக்கு ஹரம் ஷரீஃப், அந்த எல்லைக்குள்ளே போயிட்டாலே என்ன செய்யக்கூடாது, யாரையும் அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, நம்மளால் இன்னொரு நபருக்கு கஷ்டங்கள் வந்துடக்கூடாது. அதே மாதிரி பார்த்தோம்னாக்க எஹ்ராமுடைய கட்டிட்டோம் அப்படின்னாக்க எந்த உயிர் ஜீவராசிகளும் நம்ம கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, எஹ்ராமுடைய கழற்ற வரை. அப்போ பொதுவாகவே இஸ்லாம் அமைதியான மார்க்கம், அமைதியை விரும்புது, யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இஸ்லாம் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்குது. அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்லி காமிச்சா, அந்த நீங்கள் போய் நுழையக்கூடிய அந்த ஜெருசலம் இருக்கு இல்லையா, ரொம்ப புனிதமாக்கப்பட்ட பூமி அது. நீங்கள் பணிவானவர்களாக உள்ளே போங்க, ரொம்ப பணிஞ்சு உள்ளே போகணும். பணிவுங்கிறது பொறுத்தவரையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, யார் பணிவான விஷயத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் உசத்தி வைப்பா அப்படின்னாங்க. மன் தவாலா ரஃபாவுல்லா அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. யார் பணிஞ்சு இருக்கிறாங்களோ எல்லா இடத்துலையுமே தன்னுடைய பேச்சுக்கள்லையும் தன்னுடைய நடவடிக்கைகள்லையும் என்ன செஞ்சிடணும், ரொம்ப சாஃப்டான முறையில் நடந்துக்கிறணும். அதே மாதிரி பெரியவங்க இருக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, சத்தத்தை ஒசத்தக்கூடாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போட்ட சட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போட்ட சட்டம்னா சஹாபாக்களுக்கு கொடுத்த சட்டம். நபிக்கு முன்னாடி உங்களோட சத்தத்தை ஒசத்தாதீங்க, நபி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யாதீங்க, நீங்கள் முந்திக்கிட்டு பேசாதீங்க, நபிக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஆயத்துக்குள்ள விளக்கத்தை கொண்டு வரும்போது நம்ம குடும்பங்களில் பெரியவங்க இருக்கும்போது அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது, முக்கியத்துவம் கொடுக்கறது. அது தாய் தகப்பனாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், மச்சானாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது. அதே மாதிரி வெளியிடங்களில் வயசில் மூத்தவங்களாம் கொஞ்சம் மரியாதை கொடுத்து அவங்களுக்கு ஹுர்மத் பண்ணுறது. அப்போ இதெல்லாம் பணிவுல கட்டுப்பட்டுரும். இப்போ நம்ம பெரியவங்கள்ட்ட எப்படி நடக்கிறோமோ அதே மாதிரி தான் நமக்கு கீழே உள்ள பிள்ளைங்க நம்மள்ட்ட நடப்பாங்க. நம்ம பெரியவங்கள்ட்ட மரியாதை குறைவாக நடந்தோம்னாக்க என்ன செய்வாங்க, நமக்கு கீழே உள்ளவங்க நம்மள்ட்ட மரியாதை கொடுப்பாங்க, மரியாதை குறைவாக நடப்பாங்க. எல்லாம் பரிபூர்ணமாக பாதுகாக்கட்டும். அரபில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கமா ததீனு துதானு அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம், நீ எப்படி நடந்துக்கிறையோ அதே மாதிரி நடத்தாட்டப்படுவாய். நம்ம எப்படி அடுத்தவங்க விஷயத்தில் நடந்துக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். சொல்லுவாங்களே, எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி.
அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இங்கே கொண்டு வர்றாங்க. நீங்கள் அந்த கிராமத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னாக்க ரொம்ப பணிந்தவர்களாக நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அந்த ஊருக்குள்ளே போய் நீங்கள் என்ன செய்யணும், அமாலிகான்னு சொல்லிட்டு ஒரு சமுதாயத்தார்கள் இருப்பாங்க. அவங்க வந்து இறை மறுப்பாளர்களாக இருந்தாங்க. அமாலிகான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தார்கள், அவங்க வந்து இறை மறுப்பாளர்களாக இருந்தாங்க. அவங்க கூட போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கிடையில் அந்த கிராமத்துக்குள்ளே நுழைய போகும்போது என்ன சொல்லி நுழையணும்னு சொன்னாக்க இஸ்திக்ஃபார் தௌபா பண்ணிக்கிட்டு நீங்கள் உள்ளே போங்க, அது முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இந்த பணிவானன்றன அவங்க விடைச்சாங்களாம். எப்படி பணிவாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியா போகணும் இப்படியா போகணும். அங்கே பணிவுண்டாலே லேச தனையை குடிஞ்சாலே பணிவு தான். அது நம்ம அல்லாஹ் முன்னாடி ஏன் சிரம் சாய்க்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா பணிஞ்சிடறேன், யாரில் ஓன்ட்ட வந்து சரணடைஞ்சிடறேன், எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிறதுனால தான் இங்கே வந்து அந்த பணிவுன்ற வார்த்தையை மெயினாக கொண்டு வர்றாங்க. அப்போ இவங்க வந்து எப்படி போனாங்கன்னா, சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க, இந்த பித்தட்டு இருக்கு இல்லையா, இந்த நம்ம உட்கார்ற இடம், இந்த உட்கார்ற இடத்த இப்படி ரிவர்ஸ்லேயே போனாங்களாம். ஒரு கூப்பாடு போட்டு கத்திக்கிட்டு என்ன எந்த அளவுக்கு சாஃப்டாக போகணுமோ அதை விட கரடு முரடான காசாலான வார்த்தைகள் பயன்படுத்திக்கிட்டு உள்ளே போகிறாங்க. இன்னும் சில பேர் எழுதுகிறாங்க, விளையாட்டுத்தனமாக இருந்துக்கிட்டு. நம்ம ஒரு மஜ்லிஸில் உட்காந்துருக்கும் போது நம்ம பொதுவாகவே வந்துட்டு மௌலுது மஜ்லிஸ், இந்த குரான் மஜ்லிஸ்லாம் பார்த்தா அமைதியாக இருக்கணும்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னாக்க, அந்த எங்கெல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி பேசுகிறோமோ அங்கே வந்து யார் வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னாக்க மலக்குமார்கள் அங்கே ஹாலிர் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அதனால தான் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. பேசாமல் நேரடியாக அந்த பைத் ஓதுறதா பைத்தை ஓதணும், குரான் ஷரீஃப் ஓதுறதா குரான் ஷரீஃப் ஓதுறது, நம்ம என்ன அமல்கள் செஞ்சாலும் அமைதியான முறையில் செய்யணும். அதை தான் அல்லாஹ்வும் விரும்புகிறான். அப்போ இவங்க வந்து உள்ள நுழைய போகும்போது ரொம்ப ஒரு சத்தம் போட்டு கத்திக்கிட்டு அந்த மாதிரி நுழைஞ்சாங்களாம். உள்ளே போகும்போது சொன்னாங்களாம், நீங்கள் வந்து உள்ளே போகும்போது நீங்கள் எப்படி நுழையணும் அப்படின்னாக்க, என்ன சொல்லி நுழையினாக்க, நாங்கள் வந்து உள்ளே போகிறப்பே எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு. அதுக்கு நேரடி அர்த்தம் என்ன கொடுக்குறாங்க, எங்களுடைய பாவங்களை இறக்கி வச்சிருந்தே எழுதுறாங்க. அதில் பார்த்தோம்னாக்கா ஃபகூலு, நீங்கள் சொல்லுங்கள், அந்த ஆயத்தில் பாருங்கள், ஃபகூலு மின்ஹா ஹைத்து ஷிவத்து ரவதா வதுஹுலுல் பாபா சுஜ்ஜதன், நீங்கள் பணிந்தவர்களாக சுஜூத் பண்ணவர்களாக நீங்கள் உள்ளே போங்க. அப்போ நீங்கள் சும்மா வெறுமனே போகக்கூடாது. அப்போ நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னாக்கா, வகூலு ஹித்தத்துன் நகுஃபிரு லக்கும், நீங்கள் உள்ளே போகும்போதே என்ன சொல்லுங்கள், யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு, நாங்கள் தெரியாமல் பண்ணிவிட்டு எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு அப்படின்னு. அதனால தான் பெரும்பாலும் இமாம்கள் என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னாக்க, துவா நம்ம எப்போ கேட்டாலும் பாவ மன்னிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எடுத்த உடனே என் பாவத்தை மன்னிச்சிரு, எங்கள் அத்தாமாவுடைய பாவத்தை மன்னிச்சிரு, என் உஸ்தாத்மாருடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு பாவ மன்னிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். காரணம் இதுதான். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் நம்ம வரலாற்றுகளை புரட்டி பார்த்தோம்னு சொன்னாக்க, ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹ் சொல்லி கொடுத்துருப்பான், நீங்கள் இப்படி இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து கப்பலில் ஏற்றுனாங்கல்ல, அவங்க வெள்ளப்பிரளயம் ஏற்பட போகும்போது கப்பலில் மனிதர்களை 3 திங்காட்டம் அந்த கப்பல் இருந்துச்சுன்னு கொண்டு வர்றாங்க. 1வது கீழே வந்து என்னது, மிருகங்கள் ஏற்றிக்கிறது, அந்த மிருக இனங்களை, அதே மாதிரி பூச்சி புழு எல்லாமே கீழே. 2nd ஃப்ளோரில் வந்து மனிதர்கள், 3rd ஃப்ளோரில் வந்து பறவை இனங்கள். அப்போ ஏற்றும் போது மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, நீங்கள் உள்ளே போகும்போது வெறுமனே சும்மா போகாதீங்க. எதுக்கு வாய் மூடி சும்மா போகிறீங்க, நீங்கள் என்ன சொல்லி போகணும், பிஸ்மில்லாஹி மஜ்ராஹா வ முர்சாஹான்னு சொல்லிட்டு போங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாவுடைய நாட்டப்படி தான் இந்த கப்பல் கிளம்ப போகுது, அல்லாவுடைய நாட்டப்படி தான் இந்த கப்பல் போய் நிற்க போகுது. அப்போ எல்லாமே அல்லாவுடைய நாட்டப்படி தான் அது நடக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறான், நீங்கள் போகும்போது வகூலு ஹித்தத்துன் நகுஃபிரு லக்கும் ஹதாயாக்கும், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு அப்படிங்கிற சில முஃபஸ்ஸிரீன்கள் இறக்கி வச்சிரு அப்படின்னு எழுதுறாங்க. அப்போ அவங்க எப்படி சொன்னாங்களா, ஹிந்தத்துன்ற வார்த்தையை சொன்னாங்களாம். இப்போ வந்து எந்த பாஷையாக இருந்தாலும் லேசான கொஞ்சம் மாறுச்சுன்னு சொன்னாக்க அதனுடைய அர்த்தம் மாறும். இது மலாயாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் லேசாக ஒரு எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாறிச்சுன்னு சொன்னாக்கா அர்த்தம் மாறிடும். இது எல்லா பாஷையிலும் இருக்கிற மாதிரி இங்கே ஹித்தத்துன், நாங்கள் வந்து எங்களுடைய பாவங்களை இறக்கி வச்சிடும் அப்படின்னா, ஹிந்தத்துன்னாக்க கோதுமைன்னு அர்த்தமா. தொலி கோதுமை, வார் கோதுமை, கோதுமையில் 2-3 வகை இருக்குது இல்லையா, அவங்க வந்து கோதுமை, இது வந்து தோல் நீக்கப்பட்ட கோதுமை அப்படின்னு விளையாட்டுத்தனமாக சிரிச்சுக்கிட்டு, என்னடா ஹித்தத்துன்னு அப்படி சொல்கிறாங்க, இறக்கி வச்சிருன்னு சொல்கிறாங்க, இது இறக்கி வைக்கிறேன்னு சொல்லலை, இது கோதுமையை பற்றி தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமாக போய்கிட்டு இருந்தாங்களாம்.
அப்படி அவங்க விளையாடுத்தனமா செஞ்சதுனால அவங்களுக்கு நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு கடுமையான தண்டனையை நான் இறக்கி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி ஆயத்துல சொல்லி காமிப்பான். சரி, அப்படி அவங்க போகும்போது எதுக்காண்டி உள்ள போக சொன்னாங்க? அந்த புனித பூமி யாருக்காண்டி கொடுக்கப்பட்டது அப்படின்னாக்க நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வந்து கொடுத்திருந்தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் அந்த இஸ்ரவேலர்களுடைய அந்த ஜெருசலம் பூமியை வந்து அல்லாஹ் கொடுத்திருந்தா, அங்க போய் தான் நீங்க சண்டை போடணும் அப்படிங்கிறது நோக்கம். சரி, இவங்க எப்படி திகின்ற பாலைவனத்துக்கு தூக்கி வீசப்பட்டாங்க? திகின்ற பாலைவனத்தில் ஏறத்தாழ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு அறிவிப்பின்படி 40 நாள் சொல்றாங்க, இன்னொரு அறிவிப்பு 40 வருஷம் சொல்றாங்க, அல்லாஹ் அலம். சரி, அப்ப அந்த பாலைவனத்துக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து உள்ள போய் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. யார்ட்டா? அந்த அமெரிக்கான்ற அந்த சமுதாயத்தார்கள்ட்ட. அவங்க வந்து இறை மறுப்பாளர்களாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் சண்டை போடணுங்கிறது அல்லாஹ்வுடைய சட்டம். நீங்கள் உள்ளே போகும்போது நீங்கள் எப்படி தான் போகணும்? ரொம்ப பணிந்தவர்களாக நீங்கள் போகணும். உங்களை தலையை பணிஞ்சவர்களாக நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க. அப்படி நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னாக்கா அங்கே போய் நீங்கள் என்ன செய்யணும்? அவங்க கூட சண்டை போடணும். சண்டை போட்டு நீங்கள் அதான் உங்களுக்கு சிறந்த இடம் அப்படிங்கிற மாதிரி நல்லா சொன்னால் இவங்க உள்ளே போய் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சண்டை போடாமல் சண்டைக்கு வராமல் இவங்க என்ன உள்ளே போய் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு. அப்போ அதனால தான் அவங்கள திகின்ற பாலைவனத்துக்கு அல்லாஹ் தூக்கி வீசினா அப்படிங்கிறத மாதிரி முஃபஸ்ஸிரீன்கள் கொண்டு வர்றாங்க. அல்லாஹு அலம். சரி, அதுக்கு பிற்பாடு இந்த பணிவு, இந்த மாதிரி சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா அப்படின்னாக்க, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எந்த ஒரு மனிதனுக்கும் பணிவுங்கிறது எப்போ வந்துருச்சோ, அது காசு பணம் என்கிட்ட இருக்குது, நான் வந்து அகங்காரமாக நான் பேசுவேன், எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம என்கிட்ட சாஃப்ட் எப்போ முதல்ல நடுநிலைமையாக இருக்கணும். நான் இங்கே வழிமார்களுடைய வரலாறு பூரா பார்த்தோம்னாக்க எல்லா வழிமார்களும் பணக்காரங்களாக இருந்தாங்க. ஆனால் ஒரு ஆள் கூட அவங்க பெருமையை அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் சத்தத்தை ஒசத்திக்கிட்டோ இருந்ததில்லை. அமைதியாக சாஃப்டான முறையில் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க, தாவாவும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்துட்டு அவங்க காசை வந்து ஒரு பெருசாக ஒரு மதிக்க மாட்டாங்க அவங்க வழிமார்கள் எல்லாருமே. அந்த மாதிரி ரேஞ்சில் தான் நம்ம இருக்கணும். காசு இருந்தாலும் ஒரே நிலைமை, காசு இல்லாட்டாலும் ஒரே நிலைமை, இல்மு இருந்தாலும் ஒரே நிலைமை, இல்மு இல்லாட்டாலும் ஒரே நிலைமை. என்கிட்ட கல்வி இருக்குது அப்படிங்கிறதுனால நான் பெரியவங்களை யாரையும் மதிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம உலக ரீதியாக எப்படி நினச்சிக்கிட்டோம்னாக்க காசு பணம் மட்டுமே ஒரு மனுஷனை நிற்கிறது அப்படின்னு இல்லை. கல்வி இருந்தாலும் சில பேர் அந்த கல்வியை அமலில் கொண்டு வர்றதில்லை. அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். நம்ம எதை படிக்கிறோமோ அதை நம்ம வாழ்க்கையில் அமலில் கொண்டு வந்துடணும். அல்லாஹ் எல்லாத்துக்கும் தௌஃபீக் செய்யட்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த மாதிரி கிளாஸுக்கு வந்துட்டு போகிறது, அதே மாதிரி பல இடங்களில் சிராமா கேட்குறது, நோக்கம் வந்து நம்ம வாழ்க்கையே தர்பியத்துப்படுத்தணும். நம்ம இனிமேல் நம்மளுடைய லைஃப்பில் எப்படி வரணும், எப்படி மாறிக்கிறணும் அப்படிங்கிற சம்மந்தமாக தான் நம்ம அந்த மாதிரி சிராமாக்களுக்கு போகிறது. அப்போ நோக்கம் வந்து என்னென்னா நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கான அந்த மாதிரி நோக்கம். எனக்கு கல்வி இருக்குது, அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். எனக்கு அந்த கல்வி இருக்குது, அதனால் நான் வந்து யாரையும் மதிக்க மாட்டேனாக்கா அல்லாஹ் அந்த கல்வி எடுத்துருவான்னு நோக்கம் வந்து என்னன்னாக்கா அமலில் வராது, எதுவுமே செய்ய முடியாது. அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். நம்ம தொழுக முடியாது. பெரிய எல்லா மதரசாவிலேயே முதன்மையான மாணவனாக வந்திருப்பார். ஆனால் என்ன செய்ய மாட்டார்? யாரையும் பெரியவங்க சின்னவங்க யாரையும் மதிக்க கிடையாது. யாராச்சும் ஏதாச்சும் வந்து கேட்க வந்தால் உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு எதுவும் தெரியாது, நான் போய் மதரசாவில் போய் உட்காந்து ஓதி இருக்கிறேன், நான் அந்த கித்தாப் பிரட்டியிருக்கேன், இந்த கித்தாப் பிரட்டியிருக்கேன். அப்படி இருந்தாலும் கூட, என்னதான் கித்தாப் பிரட்டினாலும் கூட நம்மளை விட வயசில் மூத்தவங்களுக்கு என்ன செஞ்சு தான் கொடுக்கணும்? மரியாதை கொடுத்து தான் ஆகணும். ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு நபியாக தான் அனுப்பப்பட்டிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வஹி கொடுக்கப்பட்டது. இருக்கிற நபிமார்களே சிறந்த நபின்னு யாரை சொல்லி காமிக்கிறான்? ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. அந்த நபி வந்து சஹாபாக்கள் கூட எங்கேயாவது வெளியே போய் தங்கினாங்கன்னா அவங்களும் சேர்ந்து வேலை செய்வாங்களாம். சஹாபாக்கள் கேட்பாங்க, யாரை சொல்ல நீங்கள் வந்து நபியாக இருக்கிறீங்க, எங்களுக்கு தலைவராக இருக்கிறீங்க, நீங்கள் எதுக்கு யாரை சொல்ல நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்களா, நபி நாயகம் சொல்லி காமிச்சாங்களா, நான் நபியாக இருந்தாலும் ஒரு தலைமைத்துவத்துக்கு அழகு வந்து சமுதாயத்தோடு சேர்ந்து வேலை செய்யணும். நீங்கள் விறகு பிறக்கிற மாதிரி நானும் விறகு பிறக்கிறேன் அப்படின்னாங்க. இல்லை, அதே மாதிரி பல இடங்களில் நாயகத்தினுடைய அந்த பணிவை வந்து நம்ம பல இடத்துல கொண்டு போனோம். அந்த ஹந்தக் போர், அந்த குழி தோன்ற நேரத்தில் அகல் போர்னு சொல்லுவாங்க. அந்த குழி தோன்ற நேரத்தில் எல்லாத்துக்குமே பசி, யாரும் சாப்பிடலாம் இல்லை, எல்லாரும் பசியாக இருந்தாங்க. பசி தாங்க முடியாமல் சஹாபாக்கள் வந்து நாயகத்திட்ட சொன்னாங்க, யாரை சொல்ல சரியான பசியாக இருக்குது, எங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னு. நாயகம் தன்னுடைய சட்டையை தூக்கி காமிச்சாங்க. உள்ள எல்லாரும் ஒவ்வொரு கல் வச்சு கட்டியிருந்தாங்க, நாயகம் 2 கல் வச்சு கட்டியிருந்தாங்க. நம்ம கேள்விப்பட்ட சம்பவம் தான். நோக்கம் வந்து என்னண்டாக்க அந்த பணிவு. இவங்க போய் தனியாக போய் சாப்பிடல, அந்த பணிவுங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கு முக்கியம் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. சரி, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்போ நடந்துச்சு அப்படின்னாக்க, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நேரம், மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நேரம், ஃபத்தஹ் மக்கான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டகத்தில் உட்காந்து உள்ளே நுழையிறாங்க, மக்காவுக்குள்ளே நுழையிறாங்க. நுழைய போகும்போது என்ன செஞ்சாங்கன்னா அப்படி குனிஞ்சிட்டாங்களாம்.
குனிஞ்சா அந்த சேனம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒட்டகத்துக்கு வந்து சேனம் போட்டுறது இருக்கும், குதிரைக்கு சேனம் போட்டுறது. சேனம்னா தெரியும் தானே, அந்த நேரே ஒட்டகம் பார்த்து போகணும் அப்படிங்கிறதுனால வாயோட சேர்த்து கடிவாளம் எல்லாம் பூட்டியிருப்பாங்க. அது எல்லாம் சேர்ந்து ஒரு கயிறில் சேர்ந்து வந்துடும். அது குதிரை ஓட்டினவன தெரியும், 2 கையில் இப்படி பிடிச்சிருப்பாங்க. பிடிச்சிட்டு இழுத்தோம்னாக்கா அது அந்த செய்கை இருக்குது, இஷாரா இருக்குது. அது ஓடுறதா இருந்தால் ஓடும், நிற்கிறதா இருந்தால் நிற்கும், திரும்புறதா திரும்பும். அதுக்குன்னு சில இஷாராக்கள் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, நாயகம் அவர்கள் தன்னுடைய தலையை இப்படி சாய்க்க போகும்போது அந்த சேனத்தில் அவங்களுடைய தாடி பட்டுச்சு அப்படின்னு எழுதுறாங்க. நாயகம் ஒட்டகத்தில் போகிறாங்கன்னு வச்சுக்கிறோமே, உதாரணத்துக்கு ஒட்டகத்தினுடைய கழுத்து இப்படி இறங்கி ஏறும். அப்போ இறங்கும் போது அந்த அளவுக்கு குனிஞ்சாங்க அப்படின்னு நம்ம கற்பனை பண்ண முடியும். அல்லது இவங்க போனது குதிரையில் போனாங்க அப்படின்னாக்க குதிரையுடைய கழுத்து மேலேருந்து கீழே இறங்கும், உடம்பு அந்த தலை பெருசாக இருக்கும், மேலேருந்து கீழே இறங்கும். அப்போ அந்த அளவு குனிஞ்சாங்க. மொத்தத்தில் 2 வாகனம், எந்த வாகனத்தில் போனாங்களோ அந்த வாகனத்தினுடைய கடிவாளத்தில் போய் தன்னுடைய தாடிப்படுது. அந்த சேனம் சொல்கிறோம்ல, அதில் போய் அவங்களோட தாடிப்படுது. அந்த அளவுக்கு அவங்க குனிஞ்சாங்க. ஏண்டாக்க அப்போ அவங்க சொன்னாங்களாம், அல்லாவுக்கு நான் நன்றி அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு பணிவு காரணம், இந்த அளவுக்கு குனிஞ்சதுக்கு காரணம் அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்படிங்கிறது. அப்போ என்ன அர்த்தம்னாக்க, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் நடந்துருச்சு, அல்லாஹ் நமக்கு அதில் வெற்றியாக்கி கொடுத்துட்டான், நம்ம நினச்சிருக்கவே மாட்டோம். எங்கிட்டாவது ஒரு பக்கம், அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, நம்ம ஒன்று நினச்சிருப்போம், ஒரு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு 200 வெள்ளி கொடுப்போம், அப்போ 10 மாதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2000 வெள்ளி அடைச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் அல்லாஹ் அதோட சுருக்கி முடிச்சு கொடுத்துருவான். நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். அதே மாதிரி பார்த்துருப்போம், நமக்கு என்னடா பண்ணுறது, இன்றைக்கி இந்த வியாபாரிக்கு காசு கொடுக்கணும்னு வாக்குறுதி கொடுத்துட்டேனே, என்ன பண்ணுறது, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு உட்காந்துருப்போம். எங்கிட்ட இருந்தாவது வராத கடன் தான், அப்போ உங்களுக்கு நான் கடன் கொடுக்கணும்ல, நாங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி யாராவது வந்து கொடுப்பாங்க. அல்லது அந்த அளவுக்குள்ள பிஸ்னஸ் எல்லாம் கொடுப்பான். கொடுத்தோன்னே நம்ம என்ன செஞ்சிடணும், முடிச்சிடுவோம். நமக்கு நினச்சி பார்க்காத இடங்கள்ல இருந்து அல்ல அந்த மாதிரி உதவிகள் செய்வான். அப்போ என்ன, நம்ம அந்த அளவுக்கு வரப்போகும்போது ஷுக்கூர் நஃபில் டக்குன்னு சொல்லிடணும், தொழுதுறணும் 2 ரக்காத். யாரெல்லாம் எனக்கு நீ இதை நிறைவேற்றி கொடுத்துட்ட, இது அதிகபட்சம். அந்த காரியம் நடந்து முடிஞ்ச உடனே 2 ரக்காத் தொழுகிறது அதிகபட்சம். குறைஞ்சது காலையிலேருந்து நைட்டு வரையும் நமக்கு பல காரியங்கள் நடந்திருக்கும், வெற்றியாக்கி கொடுத்துருப்போம். அந்த நைட் நேரத்தில், அது குறைஞ்சது நைட்டில் அல்லது நமக்கு எந்த வக்து கிடைக்குதோ அந்த நேரத்தில், யாரெல்லாம் நீ கொடுத்த நியாமத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறது, தக்பீர் கட்டி 2 ரக்காத் ஷுக்கூர் நஃபில் தொழுதலாம். இல்லை எனக்கு தொழுகிறதுக்கே நேரம் இல்லை, ஃபர்து தொழுகிறது நான் சிரமப்பட்டு தான் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், என்னுடைய அனைத்து நேரங்களிலும் அல்லாஹ்வை நான் நன்றி செலுத்தேன், அல்லாஹ்வுக்கு தான் நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் நான் நன்றி செலுத்தக்கூடிய ஒரே ரப்பு என்னுடைய ரப்பு மட்டும்தான். அப்போ குறைஞ்சபட்சம் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தணும். சரி, அவங்க வந்து அந்த கிராமத்துக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி பணிஞ்சு நீங்கள் போகணும். அப்படி நீங்கள் போயிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா, வசன் அசீதுல் முஹ்சின் அந்த ஆயத்தை முடிக்கிறான். நான் வந்து உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்ன செய்வேன், நன்மை செய்வோருக்கு வெகுமதிகள், நான் நன்மைகளை அதிகமாக்கி கொடுப்பேன், அவங்களுக்குள்ள கூலியை அதிகமாக்கி கொடுப்பேன். வெகுமதினா கூலி, அந்த கூலியை அவங்களுக்கு அதிகமாக்கி கொடுப்பேன் அப்படின்ட்டு சொன்னதை நினச்சி பாருங்க. நோக்கம் வந்து தேங்க்ஸ் சொல்கிறது தான். உங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் நினச்சி பாருங்கள். நினச்சி பார்த்தா நான் தேங்க்ஸ் சொல்லிடலாம். உதாரணத்துக்கு சொன்னால் நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்மளை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால பெரியவங்க துவா பிரகத்தை கொண்டு நம்மளை உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு அல்லாஹ் வச்சிருக்கிறான். எத்தனை பேர்த்துக்கு உடல் குறைவோடு அல்லாஹ் வச்சிருக்கிறான். சில பேர்த்துக்கு உள்ளுக்கு பிரச்சனையாக இருக்கும், சில பேர்த்துக்கு வெளியே பிரச்சனையாக இருக்குது. சில பேர்த்துக்கு வந்துட்டு என்ன செய்கிறான்னு சொன்னாக்க, ஒரு சைடு கண்ணு தெரியும், ஒரு சைடு கண்ணு தெரியாது. அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும் அந்த குறைகளில் இருந்து. அதே மாதிரி பல பேர்த்துக்கு என்ன செஞ்சுருக்கோம், நெருப்பு பட்டு அவங்களுடைய உடம்பே அலங்கோலமாக இருக்கும், அதை நம்ம பார்க்கக்கூட முடியாது. அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அதில் இருந்துலாம் நம்ம நல்லா வச்சுருக்கலாம். இன்னும் சில பேர், சரி இது மருத்துவம் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி வந்துட்டு சில பேர்த்துக்கு சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான சாப்பாடுகள் கிடைக்காது. அவங்க எந்த அளவுக்கு சாப்பாடு சாப்பிடணுமோ அது கிடைக்காது. சாப்பிடுவாங்க, அரை வயிறு சாப்பாடு சாப்பிடுவாங்க, அன்றாடம் வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு சாப்பாடு. அதில் இருந்து நம்ம நல்லா வச்சுருக்கேன், நல்லா நினச்ச சாப்பாடு நான் சாப்பிட்றேன்னே, என் ரப்புக்கு நான் அதுக்கு நன்றி செலுத்தணுமே, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். இல்லை நான் வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்கா, எத்தனையோ பேர்த்துக்கு வேலை இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கிறாங்க.
வேலையெல்லாம் சும்மா இருக்கிறாங்க. ஆனால் அதில் இருந்தும் கூட என்னைய அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறான், ஏதாச்சும் ஒரு வேலையை என் கையில் கொடுத்துட்றான், நான் வேலையை செய்கிறேன், அதன் மூலியமாக ரிஸ்க் எனக்கு கொடுக்குறான் அப்படியே நம்ம நினைக்கலாம். பல பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, ஆனால் அல்லாஹ் நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்குறான், அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி எத்தனை நியமத்துக்கள் நினச்சி பார்த்தாலும் அந்த 2 ரக்காத்து பத்தாது. அதுதான் இங்கே வந்து அவங்க சொல்லுங்க, நீங்கள் நினச்சி பாருங்க, நான் உங்களுக்கு கொடுத்த நியமத்துக்களை நினச்சி பார்த்து நன்றி செலுத்துங்க, அதிலிருந்து நீங்கள் பின்வாங்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை அல்லாஹ் முடிக்கிறான். நீங்கள் அப்படி நான் சொன்ன மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டேனாக்கா வசன சைதுல் முஹ்சினன், உங்களுக்கு நான் நன்மையை வெகுமதியிலே அதிகமாக்கி தருவேன்னு சொல்லி முடிக்கிறான். அதே மாதிரி 59வது ஆயத்து, நீங்கள் வந்து அந்த ஆயத்தில் வந்து அவங்க எப்படி இருந்துக்கிட்டாங்கனாக்கா சொன்ன மாதிரி நடக்கலை, அவங்க இஷ்டத்துக்கு தான் நடந்தாங்க. அந்த கூச்சல் போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு அல்லாஹ் சொன்னது பணிஞ்சு போங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இப்படியா பணிஞ்சு போகணுன்னு பின்னாடி பித்தட்டை இது பண்ணிட்டு முதல்ல உள்ளே போனாங்க. அப்புறம் சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா, உட்காந்துட்டு இந்த குழந்தைங்க விளையாடுங்கள்ல காலையே தவந்து போங்க, அந்த மாதிரி சில பேர் செஞ்சாங்கன்ட்டு எழுதுறாங்க. அப்போ அதெல்லாம் இவங்க செஞ்சதுனால நான் வந்து அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன், அவங்களுக்கு அதாப வானத்துலேருந்து இறக்கிட்டேன் அப்படின்னு நல்லா சொல்லி காமிக்கிறேன். நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அப்போ சொல்லப்பட்டதை விட்டுட்டு அவங்க வேற எதை அவங்க இஷ்டத்துக்கு சொன்னாங்க. சொல்லப்பட்டது என்ன, ஹித்தத்துன் நகுஃபிரலக்கும், நீங்கள் வந்து அல்லாஹ் சொல்லி கொடுத்தது இதுதான், ஹித்தத்துன் நகுஃபிரலக்கும், நீங்கள் உள்ளே போகும்போது எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு உள்ளே போங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொந்தமாக வேறொரு வார்த்தையை சொன்னாங்க. என்னது, ஹிந்தத்துன்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. கோதுமையுடைய வாறு அப்படின்ற வார்த்தை கிண்டல் பண்ணிக்கிட்டு போனாங்க. அவங்க இப்படிலாம் செஞ்சுக்கிட்டதுனால வானத்திலேருந்து அவங்களுக்கு நாம் வேதனையை இறக்கி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வயது குல்னா, வயது அந்த நேரத்தில் நாம் சொன்னதை நினைத்து பாருங்கள். என்னது, வயது குல்னா அந்த நேரத்தில் நாம் சொன்னோம். எப்படி சொன்னோம், உதுஹுலு ஹாதிஹில் கரியத, நீங்கள் நுழையுங்கள், இந்த கிராமத்துக்குள்ள நுழையுங்க அப்படின்னு சொன்னதை நீங்கள் நினச்சி பாருங்க. நீங்கள் எப்படி நுழையணும், அங்கே உங்களுக்கு என்ன இருக்குது, ஃபகுலு மின்ஹா ஹைசு ஷஅத்தும், நீங்கள் வந்து உள்ள நுழைஞ்ச பின்னாடி நீங்கள் என்ன செய்யலாம், விரும்பினதை நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க. உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு வேணுமோ தாராளமாக சாப்பிடுங்க. ஃபகுலு நீங்கள் சாப்பிடுங்க, மின்ஹா அதில் இருந்து, ஹைசு ஷஅத்தும் நான் உங்களுக்கு என்னென்ன நீங்கள் சாப்பிடணும் விருப்பப்படுறீங்களோ அதுலேருந்து தாராளமாக நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் வதுஹுலு பாபன், நீங்கள் என்ன செய்யுங்க, வதுஹுலுல் பாப சுஜதன், நீங்கள் அந்த வாசலுக்குள்ள கிராமத்துக்குள்ள நுழைய போகும்போது நீங்கள் செய்யுங்க பணிவாக உள்ள நுழையுங்க, ரொம்ப தவாலுவ பணிந்தவர்களாக உள்ள போங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு சொல்லப்பட்டது எப்படி சொல்லப்பட்டது, வகூலு நீங்கள் சொல்லுங்க, ஹித்தத்துன் நகுஃபிர லக்கும் ஹதாயாக்கும், யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு அப்படின்ற வார்த்தையை சொன்னவர்களாக நீங்கள் அந்த கிராமத்துக்குள்ள போங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொன்னோம். அப்படி நீங்கள் செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னாக்க, நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் அந்த எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி உள்ள நுழைஞ்சிருந்தீங்கன்னாக்க வஸனஸீதுல் முஹ்ஸினீன், உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம், உங்களுடைய பாவங்கள் அத்தனையும் மன்னிச்சு நாம் உங்களுக்கு என்ன செய்வோம், நன்மை செய்வோருக்கு நன்மையை என்ன செஞ்சிருவோம், அதனுடைய பிரதிபலனை அதிகமாக்கி கொடுத்துருப்போம். வஸனஸீதுல் முஹ்ஸினீன், உங்களுக்கு நாம் அதிகமாக்கி இருப்போம், வெகுமதிகளை உங்களுடைய அந்த கூலியை என்ன செஞ்சிருப்போம், அதிகமாக ஆக்கியிருப்போம். ஆனால் நீங்கள் என்ன செய்யலை, நீங்கள் நான் சொன்ன மாதிரி செய்யலை. அப்போ இந்த மாதிரி இதை நினச்சி பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நான் சொன்னது மாதிரி செய்யாததுனால உங்களுக்கு என்ன நேர்ந்தது. அடுத்த ஆயத்து, ஃபபத்தல் அல்லதீன, அந்த அநியாயக்காரர்கள், ஃபபத்தல் அல்லதீன ஸலமு, அந்த அநியாயக்காரர்கள் என்ன செஞ்சாங்க, மாத்திட்டாங்க. எப்படி மாத்தினாங்க, கௌலன், ஒரு சொல்ல மாத்தினாங்க. எப்படிப்பட்ட சொல், கௌலன் கைரல்லதி, அல்லாஹ் சொல்லி கொடுத்தானே அந்த சொல்ல விட்டுட்டு வேறொரு சொல்ல மாத்திக்கிட்டாங்க. எப்படி சொன்னாங்க, கீல லஹும் ஃபஅன்ஸல்னா அலல்லதீன, அவங்களுக்கு அந்த மாதிரி சொன்னதுனால நாம் என்ன செஞ்சோம், அவர்கள் மீது, அந்த அநியாயக்காரர்கள் மீது அதாபை நாம் இறக்கி வைத்தோம். ஃபஅன்ஸல்னா நாம் இறக்கி வைத்தோம், அலல்லதீன ஸலமு அநீதக்காரர்கள் மீது நாம் இறக்கி வைத்தோம், ரிஜ்ஸம் மினஸ் ஸமாஇ வானத்திலிருந்து அதாபை வேதனையை அவர்களுக்கு என்ன செஞ்சோம், நாம் இறக்கி வைத்தோம். பிமா கானு யஃப்ஸுகூன், அவர்கள் என்ன செய்வாங்க, பாவம் செய்பவர்களாக இருந்ததுனால அவர்கள் இந்த மாதிரி கொடுத்தேன், நான் வெறுமனே சும்மா ஒன்றும் அவர்களுக்கு என்ன செய்யல, அதாப கொடுக்கல அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லி முடிக்கிறான். அடுத்து நியாமத்துக்களை தான் பட்டியல் போட்டு வந்துகிட்டு இருக்கிறான். இந்த ஆயத்துல என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு தண்ணி வேணும்னு கேட்டாங்க. அந்த சமுதாய மக்கள் வந்து தண்ணி வேணும்னு கேட்டாங்க. இந்த தண்ணி வேணும்னு கேட்டது வந்து ஒரு இடத்துலையா பல இடத்துலையா அப்படி முஃபஸ்ஸிரீன்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வருது. சில முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்கிறாங்க, பல இடங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட தண்ணி கேட்டாங்க. அப்போ பூரா என்ன செஞ்சாங்கனாக்க,
அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த ஏரியாக்களில் எந்த கல் இருக்கோ அதை வச்சு அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சில முஃபஸ்ஸிரீன்கள் கொண்டு வர்றாங்க. ஆனால் அதிகப்படியான முஃபஸ்ஸிரீன்கள் அப்படி செய்யலை. இவங்க கையில் ஆல்ரெடி ஒரு சதுர வடிவில் ஒரு கல் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த கல் எங்கேருந்து வந்துச்சுனாக்க தூர்சினா மலையிலேருந்து எடுத்துகிட்டு வரப்பட்ட கல் அது. அந்த கல்லை வச்சு ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அந்த பகுதியில் உள்ள இடங்களில் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கல் தனியாக இருந்துச்சு, இன்னும் அந்த கல்லை எடுக்கலை. அப்படி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த கல்லை எடுத்துக்கங்க, இது முக்கியமான கல், சிறப்பு வாய்ந்த கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு பிற்பாடு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்ததாக சில முஃபஸ்ஸிரீன்கள் கொண்டு வர்றாங்க. அல்லாஹ் அலம். சரி, இந்த கல்லை வச்சு அவங்க தண்ணி கேட்ட உடனே எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னுடைய அது அவங்க கேட்ட வார்த்தையே கொஞ்சம் தடிப்பமான ஒரு வார்த்தை. நம்ம இப்போ சொன்னோம்ல பணிவா பேசுங்கண்டு, பணிவாலாம் பேசலை. அவங்க சொல்ல போகும்போதே உங்கள் ரப்புட்ட வாங்கிட்டு வாங்கன்னு தான் கேட்டாங்க. உங்கள் ரப்புட்ட இது குல்தும் யா மூசா வைதிஸ்தஸ்கா மூசா லி கௌமிஹி ஃபகுல்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொன்னாங்க, சமுதாய மக்கள் சொன்னாங்க, உங்கள் ரப்புட்ட போய் எங்களுக்கு தண்ணி வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. இது வந்து அந்த இடத்துல ஒரு பணிவான ஒரு வார்த்தையை அவங்க செஞ்சுருக்கேன். நீங்கள் நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், நீங்கள் வந்து அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. பொதுவான வார்த்தையை சொல்லியிருக்கலாம், அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. ஏண்டா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்னாடி வந்து அத்தனை நபிமார்களும் இஸ்ரவேலர்கள்லேருந்து வந்தவங்க தான். அதுக்கு பிற்பாடு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அரபு வம்சத்துலேருந்து வந்தவங்க. அவங்கள ஏற்றுக்கிறது ரைட்டு. ஆனால் இங்கே மூசா நபிட்ட பேச போகும்போதும் இவங்க சொல்கிற வார்த்தை, புலங்குற வார்த்தை என்ன அப்படின்னாக்க, உங்கள் ரப்புட்ட கேளுங்க. ஆரம்பத்தில் தான் உங்கள் ரப்புன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அல்ல நம்மளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்தாகிய நம்மளை எல்லாம் பரிபூர்ணமாக பாதுகாத்தான். எங்கே எடுத்தாலும் ஒரு இடத்துல கூட சஹாபாக்கள் அந்த வார்த்தையை புலங்கலை. உங்கள் ரப்புட்ட போங்க. யார் சொல்லல அல்லாஹ் ஒத்துக்குருவானா அப்படி தான் கேட்டாங்க. யார் சொல்லல அல்லாஹ் தண்டிக்க மாட்டான்ல, பொதுவான வார்த்தையை புலங்கினாங்க. அப்போ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க அப்படி கேட்குறாங்க, உங்கள் ரப்புட்ட என்ன கேளுங்க, தண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வழக்கம் போல் கேட்குறாங்க தன்னுடைய சமுதாயத்தார், இந்த மாதிரி தண்ணி வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் சொன்னால் உங்கள் கையில் வச்சுருக்க கம்ப வச்சு அந்த கல்லில் அடிங்க அப்படின்னு சொல்லி, அந்த சதுர கல்லில் அடிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதில் 12 பாதையாக தண்ணி வருது. யார் யார் எந்தெந்த இடத்துல தண்ணியை பிடிச்சி குடிக்கணும் நல்லா நாடி சொல்லிட்டான். அவங்க உங்களுக்கு கல்பில் போட்டான், நீங்கள் இப்படி தான் வரணும், இப்படி இந்த இடத்துல தண்ணி குடிக்கணும். அது எப்படி வந்துச்சுன்னு எழுதுறாங்கண்டாக்க, கல் அம்பாசக்கியாக இருக்குல்ல, இந்த இடத்துல 3, இங்கே 3, இங்கே 3, இங்கே 3, மொத்தம் 12. 4 மூலையிலிருந்து 3 வருது. 3 அந்த 3 பைப்புன்னு வச்சுக்கிறோமே, கற்பனை பண்ணிக்கோங்க. 3 பைப்பு, இந்த இடத்துல 3 பைப்பு, இங்கே ஒரு 3 பைப்பு, இங்கே ஒரு 3 பைப்பு, இங்கே ஒரு 3 பைப்பு. அப்போ அந்த 3 பைப்பு 4 3 12 ஆச்சு. இந்த 12 பைப் விளங்குறதுக்கான பைப்புன்னு சொல்கிறேன், அப்புறம் வந்து வேறு மாதிரி கொண்டு போயிடக்கூடாது. அப்போ இதுலேருந்து யார் யார் எந்தெந்த பைப்பில் குடிக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் அவங்கவுங்களுடைய கல்வியை போட்டு அவங்க குடித்தாங்க. நல்லா திருப்தியாக குடிச்சு முடித்த பின்னாடி மறுபடியும் 2வது தடவை அந்த கல்லில் அடித்தோன்னு தண்ணி நின்றுமா, ட்ரை ஆயிரும். தேவையண்டா தேவையான அளவுக்கு தண்ணி குடிச்சுக்குருவாங்க. குளிக்கிறது, கொள்வது, ஆடு மாடுக்கு போட்டுறது எல்லாம் ரெடி ஆயிரும். முடிஞ்சு எல்லோரும் குடிச்சாச்சாப்பா, முடிஞ்சு 2வது தடவை அந்த கம்பு வச்சு மறுபடியும் அடிப்பாங்க, தண்ணி ட்ரை ஆயிரும். சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க, அந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, பல இடங்கள்ல அந்த கல்லை கொண்டே போனாங்க. அவங்க எங்கே போய் கேட்டாலும் தண்ணி அவங்களுக்கு வெளியாகக்கூடிய ஒரு நிலைமையை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த இடத்துல தண்ணியை பற்றி வந்துட்டதுனால தண்ணி நம்ம எப்படி இன்றைக்கி பயன்படுத்துகிறோம்? ஒரு சின்ன பாட்டிலு இன்றைக்கி அரை பாட்டில் தண்ணியை குடிச்சிட்டு பாக்கி அரை பாட்டில் மிச்சமாகுது. இது கடைசியில் எங்கே போகும்? தண்ணியை பொறுத்த வரையிலையும் முதல்ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தண்ணியை பொறுத்த வரையிலையும் அல்லாஹ்வுடைய அரிஷ் முதல்ல எங்கே இருந்துச்சுன்னா தண்ணி மேலே தான் இருந்துச்சு, தண்ணியில் தான் இருந்துச்சு. தண்ணி தான் இருந்துச்சு அந்த நேரத்தில், வேறு எதுவும் இல்லை. ஆரம்பத்தில் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே தஃசீரில் சொல்லியிருக்கோம், ஆரம்பத்தில் படைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் தான் இருந்துச்சு. சரி, அதுக்கு பிற்பாடு பார்த்தோம்னாக்க பல பேர்த்துக்கு வந்து தண்ணியை நியாமத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். இன்றைக்கி நம்ம சமுதாயம் வரையும் இன்றைக்கி நமக்கு வந்து தண்ணி ஓசியாக கிடைச்சப்ப ஆரம்பத்தில் வந்துட்டு யாரும் அதுக்கு மதிப்பு கொடுக்கல, தண்ணியை வந்து யாருமே மதிக்கலை. இன்றைக்கி ஒரு பாட்டில் 2 வெள்ளி அப்படின்னு சொன்னோன்னே இப்போ மதிக்கிறோம். சரியா? அது மதிக்காதனால தான் அரை பாட்டில் தண்ணி தோம்புக்கு போகுது. அந்த மாதிரி இருக்குது. நல்லா பரிபூர்ணமாக தண்ணிங்கிறது அல்லாஹ்வுடைய நியாமத்து, அதை நம்ம ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். சரி, இந்த ஒவ்வொன்று சம்மந்தமாக நம்ம கேள்வி கூட தண்ணி சம்மந்தமாக நம்ம கேள்வி கேட்கப்படுவோம். அதனால தான் தண்ணி காற்று இது யாருக்கு சொந்தமே கிடையாது. இது என்னுடைய காற்று, என்னுடைய தண்ணி, யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. தண்ணி வந்து அல்லாஹ்வுடைய நியாமத்திலேருந்து வந்ததுனால தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை புழங்குறாங்க. சரி, நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம், பத்ர் போரில் வந்துட்டு வெற்றியாக்கி கொடுத்தது மழை தண்ணி. அந்த நேரத்தில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பத்ர் போரை பொறுத்தவரையிலையும் அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு முன் ஏற்பாடு எதுவுமே இல்லாத ஒரு போர்.
முன்னாடி ட்ரைனிங் பண்ணலை அவங்க. இன்றைக்கி சண்டைங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பத்ரீன்களுக்கு ஏன் அந்த சிறப்பை கொடுத்தாண்டாக்கா, வாங்க சண்டைக்குன்னு விறுவிறுன்னு எந்திரிச்சு வந்துட்டாங்க எல்லாருமே. இல்லை நாங்கள் எந்த ஒரு கேடயமும் கொண்டு வரலை, வாள் நாங்கள் கொண்டு வரலை, நாங்கள் சட்டை கொண்டு வரல, உருக்கு சட்டை கொண்டு வரல, இரும்பு கேடயம் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் கொண்டு வரல, எதுவுமே எந்த ஒரு காரணமும் சொல்லலை. அவங்க நாயகம் கூப்பிட்டாங்க, விறுவிறுன்னு எந்திரிச்சு வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற விதமாக இப்போ என்ன செய்யணும், இவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். அந்த மலக்குமார்கள் வந்துட்டு போனது மட்டும்தான் நமக்கு தெரியும். சண்டை போட போகும்போது, சண்டை போடுற நேரத்தில் மலக்குமார்கள் வந்தாங்க, சண்டை போட்டாங்க அப்படின்ட்டு அந்த வரலாறை நம்ம பார்த்துருப்போம். பத்ரீன்கள் எல்லாருமே, இஸ்லாமியர்கள் எல்லாரும் தங்கின இடம் மேட்டுப்பகுதியான இடம், மணல் பாங்கான இடம், ஓட முடியாது. ஆத்து மணல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். எதிரிகள் தங்கின இடம் கட்டாந்தரை. கட்டாந்தரைன்னு சொன்னாக்கா எப்படி சொல்ல, களிமண்ணுன்னு சொல்லுவோம்ல, தனாலியா, அந்த மாதிரி உள்ள பூமி. அது காஞ்சிருச்சுன்னா கிராஸாக இருக்கும், நம்ம ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இந்த எதிரிகள் தங்கி இருக்கிறாங்க. இப்போ கண்காணிச்சில் சஹாபாக்களுக்கு மத்தியில் கொஞ்சம் லேசான சலசலப்பு. எப்படி அவங்க நல்லா தரையில் இருக்காங்க, நமக்கு மணலாக இருக்குது, ஓட முடியாது, சண்டை போட முடியாது அப்படின்னா, அப்போது நாயகம்னு சொன்னாங்க, அல்லாட்ட கேட்போம், அல்லாஹ் நமக்கு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்ட துவா செஞ்சாங்க. அந்த நைட்டு மழை பெய்யுது. அந்த நைட்டு, நாளைக்கு சண்டை, அந்த நைட்டு மழை பெய்யுது. மழை பெஞ்சா ஆற்று மணலில் தண்ணி நிற்குமா, ஃபுல்லாக இழுத்துருச்சு உள்ள. ஈரமான மணலுங்கும் போது அது கேப்பு கொடுக்காது, அது கிரிப்பாக இருக்கும், நல்லா லூவாஸாக இருக்காது. நம்ம நடந்தாலும் கூட அந்த உள்ள கால் பதியாது, கிராஸ் ஆயிரும். அதே இது அந்த தானாலியான்னு சொன்னேன் இல்லையா, அது காஞ்சாதான் ட்ரையாக இருக்கும், நல்லா இதாக இருக்கும். தண்ணி பட்டுச்சுன்னா வழுக்கும். அந்த பக்கம் இவங்க மேட்டு பகுதியில் இருந்தால் இங்கேருந்து ஓடி போய் தண்ணி போல அங்கே இறங்குச்சு. இப்போ தண்ணியை இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் எப்படி கொடுத்துட்டான், ரஹ்மத்தாக கொடுத்துட்டான். அதே தண்ணி ஒரே நாளில் பேஞ்ச மழை எதிரிகளுக்கு லாயனத் ஆக்கிட்டான். வித்தியாசம் தான், மழை ஒன்று தான். யாருக்கு ரஹ்மத்தாக வந்துருச்சு, இஸ்லாமியர்களுக்கு ரஹ்மத்தாக வந்துருச்சு, எதிரிகளுக்கு லாயனத்தாக போயிடுச்சு, அல்லாவுடைய சாபக்கேடாக போயிடுச்சு. அதனால் அவங்களால அங்கே நின்று சண்டை போட முடியல, வழுக்குது. சரி, அடுத்து பார்த்தோம்னாக்கா ஃபிரௌனுடைய வாழ்க்கையில் அந்த செங்கடலுக்குள்ளே போட்டு மூழ்கு அடித்தான்ல அல்லாஹ், அதுக்கு ஃபிரௌனை அதுக்குள்ளே தானே மூழ்கு அடித்தான். இந்த இடத்துல யாருக்கு தண்ணி லாயனத்தாக போச்சு, அல்லாவுடைய சாபக்கேடாக போச்சு, ஃபிரௌனுக்கும் அவனை ஃபாலோ பண்ணவங்களுக்கும் அந்த தண்ணி என்ன ஆயிடுச்சு, சாபக்கேடாக போயிடுச்சு. அதே தண்ணி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வழி விட்டு ஒதுங்கி போச்சு, அவங்களுக்கு அது ரஹ்மத்தாக வந்துருச்சு. அப்போ மொத்தத்தில் தண்ணிங்கிறது முஸ்லீம்களுக்கும் மூமின்களுக்கும் அது ஒரு ரஹ்மத், அது லாயனத் அல்ல. அப்போ அந்த ரஹ்மத்தான அந்த தண்ணியை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும், வேஸ்ட்டை கீழே ஊற்றக்கூடாது, நமக்கு தேவையான அளவு பிடிச்சி குடிக்கணும். அதே மாதிரி குளிக்க போகும்போது நம்ம உஸ்தாத் சொல்லுவாங்க, எங்கே போனாலும் ஒரு பக்கெட் தண்ணியில் குடிச்சிருவாங்க. நம்ம பக்கெட் இருக்குல்ல, நம்ம பல்டி சொல்கிறோம்ல, ஒரு பல்டி தான், அதுலேயே அந்த பாதி தண்ணியில் குளிச்சிருவாங்க, பாதி தண்ணியில் சோப்பு போட்டுருவாங்க. அப்போ எந்த அளவுக்கு பேணிக்கையாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஒழு செய்யும் போது கீழே பக்கெட் நம்ம பெரும்பாலும் வைக்க மாட்டோம், பைப்பில் தானே ஒழு செய்கிறோம், சரச்சரன்னு ஓடுத, முகம் தேய்ச்சி கழுவும்போது தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி கையை கழுவும்போது தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும், மசகு செய்யும்போது தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். உஸ்தாத் என்ன செய்வாங்கனாக்கா, கீழே ஒரு பல்டி வச்சுருவாங்க, வாளி வச்சுட்டு அப்போ விழுகிற தண்ணியை அதில் விழுக விட்டுருவாங்க. இந்த தண்ணி எடுத்து செடிக்கு ஊற்றுவாங்க, வேஸ்ட் ஆக்காமல். இப்போ அந்த மாதிரி அவங்க தண்ணிங்கிறது அல்லாஹ்வுடைய நியாமத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ அதுலேருந்து 12 பாதியாக பிரிஞ்ச பின்னாடி அதுலேருந்து ஒவ்வொருத்தவங்களும் செஞ்சாங்க, தங்களுடைய தேவையை நிறைவேற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயத்தினுடைய தொடரில் என்ன சொல்லி காமிக்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறானோ அதிலிருந்து நல்லதுமாக சாப்பிடுங்க, சரியா, நல்லா சாப்பிடுங்க. ஆனால் அதே சமயத்தில் பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ சாப்பிடுங்க, எவ்வளோ தண்ணி குடிக்கணுமோ குடிச்சுக்கோங்க, இங்கிட்டு இருந்து அங்கிட்டு, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு செய்யாதீங்க அப்படின்னு நல்லா சொல்லி காமிக்க. குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க. குழப்பங்கிறது ரொம்ப கொடூரமானது. சொல்லுவாங்க, அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், கொலை செய்கிறத விட ஃபித்னா பண்ணுறது கடுமையானதான். கொலை செய்கிறதே கடுமையானது, ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் அதை விட கொடூரமானது நீங்கள் ஃபித்னா பண்ணுறது. ஃபித்னாங்கிறது அவ்வளோ மோசம். நம்ம சொல்லாத ஒன்றை என்ன சொல்லக்கூடாது, ஒருத்தர் மேலே இட்டு கட்டக்கூடாது, அவர் கையேந்தி துவா செய்யணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ ஒருத்தர் சம்மந்தமாக நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் சொல்ல போகும்போது என்ன சொன்னாரோ அதை தான் அங்கே சொல்லணும். அவர் சொல்லாத ஒன்றை நம்ம போய் சொன்னோம்னா, யாரை பற்றி தப்பான விஷயங்கள் நம்ம சொன்னோமோ அவர் கையேந்தி துவா செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. மனசால் இன்னும் நான் சொல்லாத ஒன்றை போய் நான் சொன்னேன்னு சொல்லிட்டாங்களே, என்னடா ரப்பே இது அப்படின்னு சொன்னாலே போதுமானது. நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும் அப்படி மாதிரி விஷயங்கள்லேருந்து.
அப்போ நீங்கள் எவ்வளவு சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க, நீங்கள் அதில் வீண் விரயம் செய்யக்கூடாது. நான் ஏற்கனவே போன வாரம் சொல்லிட்டோம், அந்த சாப்பாடு சம்மந்தமாக வீண் விரயம் செய்யக்கூடாது. ஒரு சாப்பாடு நம்ம கைக்கு வந்து சேர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது, எத்தனை பேருடைய உழைப்பு அதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சம்மந்தமாக சொல்லியாச்சு. இந்த ஆயத்தில் கடைசி முடிக்கிறது பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு. அப்போ அந்த குழப்பங்கிறது வந்துட்டு அல்லாஹ் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாண்டாக்க, அந்த குழப்பங்கிறது ரொம்ப கொடூரமான ஒன்று. ஒரு குடும்பத்தையே நாசமாக்கிறோம், ஒருத்தருடைய வாழ்க்கையை பிரிச்சிடும், சின்ன பின்னமாக்கிறோம். இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி சொல்கிறது. அந்த குடும்பம் சின்ன பின்னமாகி அந்த குழந்தைங்க சின்ன பின்னமாகி நிற்க போகும்போது இதனுடைய மொத்தமும் யார் சொன்னாங்கன்னு அங்கே போகும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு செயல்லேருந்து பாதுகாக்கணும். இன்னும் நம்முடைய அனுபவ ரீதியில் உள்ள சில உஸ்தாத்மார்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த அத்தாம்மா செய்கிறது 3 தலைமுறை வரையும் தாக்கிக்கிட்டே போகுமா. செஞ்சது யாரு? அவங்க அத்தாம்மா. அதை யாரோ ஒருத்தர் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு ஆள் சொல்லிட்டார். அது அவரோட நிற்காதான், அவரையும் தாக்கும். அதுக்கு பின்னாடி அவருக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கோ அத்தனை பிள்ளைங்களையும் தாக்கும். அதுக்கு பிற்பாடு அவருக்கு எத்தனை பேர பிள்ளைங்க வர்றாங்களோ அவங்களையும் தாக்கும். அதுக்கு பிற்பாடு எப்படி வர்றாங்களோ இப்படி 3 தலைமுறை தாக்கும்னு எழுதுறாங்க. எல்லாம் பரிபூர்ணம் நம்ம பாதுகாக்கணும். அப்போ அந்த குழப்பத்தை ஏற்படுத்துறதுங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும். அதில் நம்ம செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அப்போ பூமியில் நம்ம வாழக்கூடிய காலகட்டங்களில் அல்லாஹ் நமக்குன்னு சில தவணைகளை வச்சுருக்கிறான். என்ன தவணைங்கிறது நம்ம அல்லாட்ட எக்ரிமெண்ட் பண்ணிட்டு வரல. எவ்வளோ காலங்கள் நான் வாழ போகிறேன், 80 வருஷமா 90 வருஷமா 100 வருஷமா, எந்த எக்ரிமெண்ட் நம்ம பண்ணிட்டு வரல. சில பேர்த்த அல்லாஹ் இன்னைக்கு வரையும் வச்சுருக்கிறான். 120 150 200 போய்கிட்டே இருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி 300 வருஷம் அவர் வாழ்கிறாராம். அவருடைய ஃபோட்டோ போட்டு அவருக்கு 300வது பிறந்த நாள்னு சொல்லிட்டு கேட்க விட்டுறாங்க. அவருக்கு அல்லாஹ் அந்த அளவு ரிஸ்க்கை போட்டு வச்சிருக்கிறான். ஆனால் நமக்கு அல்லாஹ் எப்படிங்கிறது தெரியல. அல்லாஹ் எல்லாத்துக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் கொடுத்து நீண்ட ஆயுசு அல்லாஹ் கொடுக்கணும். வாழ்கிற காலகட்டத்தில் அவனுக்கு பிரியமான ஆட்களை வாழ்றதுக்கு பரிபூர்ணம் தௌஃபீக் செய்யணும். அப்போ வாழக்கூடிய காலகட்டங்களில் பூமியில் என்ன செய்யக்கூடாது, குழப்பத்தை ஃபித்னா ஃபசாத் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வேணுங்கிறத சாப்பிடுங்க. தண்ணியை பற்றி சொல்லிட்டு அடுத்தாப்புல என்ன சொல்கிறான், அவங்க தண்ணியை நீங்கள் எவ்வளோ நாள் குடிச்சுக்கங்க. 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டாக்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கங்க, தெம்பாயிருங்க. நல்லா தெம்ப ஆன பின்னாடி குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க. தண்ணியை நல்லா குடிக்கிறோம், நல்லா சாப்பிட்றேன், சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு என்னையை நீங்கள் வணங்க, எனக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். இதை விட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சோன்னே எந்திரிச்சு போயிட்டு நல்லாத்தான் ஆக்கி போட்டார், கல்யாணத்தில் சாப்பாடு நல்லா இல்லை, அது சொல்லாதீங்க. வேண்டாம், இவ்வளோ செலவு பண்ணாருப்பா, ஆனால் கடைசியில் தண்ணியில் போட்ட விட்டாரு, தண்ணி நல்லாவே இல்லை, வேணாம், அந்த மாதிரி சொல்லணும். இன்றைக்கி நம்மள்ட்ட கேட்டுகிட்டு இருக்கோம், அந்த நபர்கிட்ட போய் சொன்னாங்கன்னாக்க மன வருத்தம் வரும். வந்து சாப்பிட்டு போனதும் இல்லாமல் நானே இவ்வளோ ரூபா காசு போட்டு நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், சாப்பாடு பண்டாரி அங்கே வெளிநாட்டில் வந்து கொண்டு வந்து இறக்கி வச்சு ஆக்கி கொடுத்துருக்குறேன், எல்லாம் செஞ்சு ஒரு சாப்பிட்டு போட்டு கடைசியில் சாப்பாடு நல்லா சாப்பிடாம நீ எந்திரிச்சு போயிருந்தேனாக்க வேறு மாதிரி அப்புறம் அவர் பேசுவார். கடைசியில் மன வருத்தத்தில் போய் நிற்கும். வேண்டாம், குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க, தெம்பான பின்னாடி எனக்கு நன்றி செலுத்துங்க. நீங்கள் சாப்பிடுங்க, முதல்ல உங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம். சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, குடிச்சிட்டு எனக்கு நன்றி செலுத்துங்க, எனக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள், அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. வைதிஸ்தஸ்கா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த சமுதாயத்தார்கள் கேட்டார்கள். வைதிஸ்தஸ்கா மூசா லி கௌமிஹி, தன்னுடைய சமுதாயத்தார்கள் அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. என்ன கேட்டாங்க, தண்ணி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரியா, அந்த நேரத்தில் ஃபகுல் நல்ரிபு, அந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு சொன்னோம், நீங்கள் அடியுங்க, பி அசாக்க, உங்களுடைய கம்பை நீங்கள் கையில் வச்சிருக்கிற கம்பை வச்சு அடிங்க. எதில், அல் ஹஜர, கல்லில் அடிங்க. கல்லில் அடித்த பின்னாடி ஃபன் ஃபஜரத் மின் ஹுஸ்னத அஷரத் ஐனன், 12 ஊற்று கண்கள், அதிலிருந்து 12 பாத வழியாக தண்ணி வந்துருச்சு. வந்த பின்னாடி அதுலேருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, மக்களுக்கு குடிக்க கொடுங்க. கது அலிம குல்லு உனாசின், கது அலிம அவர்கள் நாம அந்த இல்மா அவர்களுக்கு கொடுத்தோம்னு அர்த்தம், நேரடி அர்த்தம். சரியா, அவர்களுக்கு நாம் அறிவித்தோம், நீங்கள் இதுலேருந்து குடிச்சுக்கோங்கப்பா. குல்லு உனாசின், ஒவ்வொரு மக்களுக்கும் அவங்களுடைய கல்புகளை நம்ம போட்டோம். மஷ்ரபகம், அவர்கள் குடிக்கக்கூடிய இடங்கள் இந்த பைப்பில் நீங்கள் குடிச்சுக்கிறணும் அப்படிங்கிறத போட்டோம். சரி, அதுக்கு பிற்பாடு குலு வஷ்ரபு, நீங்கள் சாப்பிடுங்க, வஷ்ரபு இன்னும் குடியுங்கள், மிர் ரிஸ்கில்லாஹி, அல்லாஹு தாலா உங்களுக்கு எந்த ரிஸ்கை உங்களுக்கு கொடுத்துருக்கிறானோ அதுலேருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, குடிங்க, சாப்பிடுங்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. அதே சமயத்தில் வலா தஅஸூ ஃபில் அர்லி முஃப்ஸிதீன், நீங்கள் பூமியில் வாழக்கூடிய காலகட்டங்களில் பூமியில் குழப்பத்தை உண்டு பண்ணி திரியாதீர்கள். அந்த வார்த்தையை கவனிச்சா நமக்கு தெரியும்.
இங்கிட்டு இருந்து அங்கே போய் சொல்கிறது, அங்கேருந்து அங்கே போய் சொல்கிறது, அங்கேருந்து அப்படி போகிறது, அப்படியே போகாதீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தில் முடிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆயத்தும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்பந்தமாகவே அந்த அவங்களுக்கு பனி இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகள் சம்பந்தமாக தான் அடுத்த ஆயத்தும் வருது. இன்ஷா அல்லாஹ் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு வல்லநாயன் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் தந்தருள் புரிவானாக. வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.